சூரிய கிரகணம் டைம்ல வந்து சாப்பிடக்கூடாது, தண்ணி குடிக்கக்கூடாது, பிரெக்னென்ட் லேடிஸ் வந்து வெளில போகக்கூடாது, எதுவுமே வேலையெல்லாம் செய்யக்கூடாது. ஏன்னா வந்து அந்த யூவி ரேஸ் வந்து டைரக்டா நமக்கு படுறதுனால நிறைய ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வரும். பாப்பாக்கே வந்து நிறைய எஃபெக்ட் ஆகும். இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரியும். பட் இது இல்லாம ஒரு விஷயம் பண்ணுவோம், அது ஏன் எப்பயாவது யாராவது யோசிச்சிருக்கீங்களா? உங்க வீட்டில் பண்ணியிருந்தாங்கன்னா எப்பயாவது ஏன்னு கேட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. என்ன அப்படின்னா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனல் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்ன விஷயம் அப்படின்னா தர்பை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில்லு மாதிரி இருக்கும். அது வந்து குட்டி குட்டியா வந்து பிச்சு எல்லா சாப்பாடு செஞ்சு வைக்க மாட்டாங்க. செஞ்சு வச்சிருந்தாங்கன்னா அந்த சாப்பாடு எல்லாம் குட்டி குட்டியா வந்து பிச்சு போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் முடிச்சதுக்கு அப்புறம் குளிச்சுட்டு வீடெல்லாம் பெருக்கி தொடச்சிட்டு அதுக்கப்புறமா அதை எடுத்து போட்டுட்டு அப்புறம் அதை சாப்பிடுவாங்க. ஏன் அப்படின்னா அந்த தர்பைக்கு வந்து டிஸ்இன்ஃபெக்டன்ட் அண்ட் ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி நேச்சுரலாக இருக்கிறதுனால மனுஷனுக்கே இவ்வளோ ப்ராப்ளம் ஏற்படுத்துது அந்த யூவி ரேஸ். இப்போ சாப்பாடு கெட்டு போகாம இருக்குமா? ஸோ கெட்டு போகாம ஆன்டி பாக்டீரியல் க்ரோத் அதில் இல்லாம வளராம அந்த சாப்பாடு கெடாம பார்த்துக்கிறதுக்காக தான் அந்த தர்பை அதில் போடுறாங்க. அதில் வந்து ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால அதில் வந்து எந்த ஒரு நுண்ணுயிரும் வளராம பார்த்துக்குது. இதுதான் ரீசன்.